ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் மொபைல் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்றோம். ஆனா போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமானா? உண்மையை சொல்லணும்னா சாம்சங் போன்ல நிறைய பேருக்கு தெரியாத, ஆனா தெரிஞ்சுக்கிட்டா டெய்லியும் போனை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியாவும் ஸ்மார்ட்டாவும் மாத்தக்கூடிய நிறைய அருமையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நோட்டிபிகேஷன் இப்ப பார்க்க முடியலனா அதை பின்னால பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு அப்ளிகேஷனையும் நம்ம ஸ்பிளிட் ஸ்கிரீனா பயன்படுத்தி அதை தனியா சேவ் பண்ணி எப்பப்பெல்லாம் ஓபன் பண்றோமோ அப்ப இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது வேற யாராவது ஒரு நபர்கிட்ட நீங்க மொபைலை கொடுக்குறீங்க, அந்த கொடுத்த மொபைல் அவங்க ஒரு பர்பஸ்க்காக கேட்கறாங்கன்னா அவங்க எந்த விஷயத்துக்காக கேட்கறாங்களோ அதுக்கு மட்டுமே நம்ம மொபைல் யூஸ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா அவங்க மற்ற விஷயங்கள் நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் பார்க்க முடியாத மாதிரியும், அவங்க என்ன எதிர்பார்த்து நம்ம கிட்ட மொபைல் கேட்கறாங்களோ அந்த விஷயத்தை மட்டும் தான் அவங்க பார்க்குற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவை நீங்க எடிட் பண்றீங்க, அந்த எடிட் பண்றத நீங்க எடிட் பண்ணி சேவ் பண்றீங்க. அதே மாதிரி இன்னொரு போட்டோவை எடிட் பண்ணணும் அப்படின்னா அங்க என்னென்ன டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த போட்டோவை எடிட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்களா, அப்படிலாம் பண்ணாம அந்த எடிட் பண்ணக்கூடிய டெக்னிக்கை மட்டும் தனியா காப்பி பண்ணி வச்சு வேற ஒரு புது போட்டோவுக்கு ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணா போது உடனே அப்ளை ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொபைல் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவும் சீக்கிரமாவும் நீங்க எதிர்பார்க்கிற வேலைகளை செஞ்சு முடிச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ற சாம்சங் மொபைல்ல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம சாம்சங் மொபைல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரை பத்தி பார்ப்போம். சோ உங்க சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இருக்கும், நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷனுக்குள்ள நோட்டிபிகேஷன் பாப்அப் ஸ்டைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கீழே பாத்தீங்கன்னா ஆட் லைட்டிங் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல டிஃபால்ட்டா நன்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த வரும் பொழுது ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபீச்சர். இதுல ஹார்ட், ஃபயர் ஒர்க், எக்லிப்ஸ், எக்கோ, ஸ்பாட்லைட் இது மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்கு மேலையும் அதே மாதிரி நம்ம ஹோம் ஸ்கிரீன் மேலையும் இப்ப டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த டிசைன்ஸ் வரும். நான் எக்கோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கோ செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன்ல ரெண்டு சைட்லயும் பாருங்க ஒரு லைட்டிங் எஃபெக்ட் ஒன்று வரும். அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய கலர், அந்த கலரை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் உங்களுக்கு வேணும், ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிட்டு டன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அட்வான்ஸ்ட் இருக்கு. அட்வான்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி ஹைல வச்சீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண லைட்டிங் எஃபெக்ட் ரொம்ப லைட்டா வரும். அதனால லோல வச்சுக்கங்க, அப்பதான் லைட்டிங் எஃபெக்ட் நல்லா விசிபிள் ஆகும். அடுத்தது டியூரேஷன் ஷார்ட்ல வச்சிருந்தீங்கன்னா உடனே லைட்டிங் எஃபெக்ட் வந்துட்டு உடனே க்ளோஸ் ஆயிரும். அதனால டியூரேஷன் ஷார்ட்ல இல்லாம லாங்ல வச்சுக்கங்க, அப்பதான் அந்த லைட்டிங் எஃபெக்ட் கொஞ்ச நேரம் நிக்கும். அப்போ இது நைட் டைம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க செட் பண்ணிட்டு டன்னு கொடுத்துங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்தாலும் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் டிஸ்பிளே ஆகும். இது பார்க்கிறதுக்கு ஒரு ஸ்டைலா இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இப்போ நம்மளுக்கு நிறைய நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் வந்துட்டு இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷனை இப்போ வர வேண்டாம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வா, இல்லை 1 மணி நேரம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நோட்டிபிகேஷனை ரிஜெக்ட் பண்ணலாம். அது எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ உங்க சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள நோட்டிபிகேஷன் இருக்கும், நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷனுக்குள்ள அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சோ ஸ்னூஜ் பட்டன் அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்குன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிறது அந்த டவுன் ஏரோ கீயை கிளிக் பண்ற உடனே இங்க டிஸ்பிளே ஆகுதுங்களா. இப்போ இந்த இடத்துல கீழே பாருங்க ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்றேன். இந்த அப்ளிகேஷன்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் எவ்வளவு நேரம் இனிமேல் வராம இருக்கணும் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ்ங்கிறத
செலக்ட் பண்ணிட்டு சேவ்னு நான் கொடுத்துட்டேன்னா இப்போ செலக்ட் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன் உடனே மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து எந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்தாலும் உடனே காமிக்காது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண 2 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு அது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க ஆபீஸ்ல மீட்டிங்ல இருப்பீங்க. இப்போதைக்கு எந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் வரக்கூடாது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல இருந்து நினைச்சீங்கன்னா இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணிக்கங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான ஒரு ஃபீச்சருங்க. அது என்னன்னா, இப்போ நீங்க உங்க மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க குழந்தைகளோ, ஸோ யாரோ இல்ல உங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் உங்க மொபைலை கேட்கறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க நான் யூடியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் இல்ல நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் மொபைலை கொடுன்னு கேட்கறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் உங்க மொபைல்ல நிறைய பர்சனல்லாம் இருக்கு, கேலரியில நிறைய விஷயங்கள் இருக்கு, பேங்க் சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கும் பொழுது கொஞ்சம் தெளிவா அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ற மாதிரி செட் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது மற்றதெல்லாம் நம்ம எதுவுமே ஸ்டாப் பண்ண போறது கிடையாதுங்க. இது ரொம்ப அமேசிங்கான ஃபீச்சருங்க. சிம்பிளா ஒரு விஷயத்துல நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க எந்த அப்ளிகேஷன் விரும்புறாங்களோ அந்த அப்ளிகேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே ஒழிய தேவையில்லாத நம்மளுடைய மற்ற விஷயங்களை அவங்க பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்றதுங்கிறதா இப்ப பார்க்க போறோம். ஸோ உங்களுடைய சாம்சங் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் பிரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. செக்யூரிட்டி அண்ட் பிரைவசிக்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. மோர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்க்குள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அலோவ் ஆப்ஸ் டு பி பின்டு இருக்கும். இது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துருங்க. இப்போ வெளியே வந்துட்டு அவங்க என்ன அப்ளிகேஷன் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் அப்ளிகேஷன் அவங்க கேட்குறாங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா கீழே 3 ஐக்கான் இருக்குதுங்களா, ஒன்று பேக் பட்டன், ஒன்று ஹோம் பட்டன், அடுத்து ரீசன்ட். இப்போ ரீசன்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா என்னென்ன ஓப்பன் பண்ணமோ அது எல்லாமே இருக்குங்களா. ஸோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை, ஸோ அதில் எந்த அப்ளிகேஷன் அவங்க விரும்புகிறாங்களோ அந்த அப்ளிகேஷன் பக்கத்தில் போயிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த அப்ளிகேஷன் ஐகான் மேல டிஸ்ப்ளே ஆகுதுங்களா பாருங்க. யூடியூப்னு மேல அந்த அப்ளிகேஷன் ஐகான் டிஸ்ப்ளே ஆகுதுங்களா, அது மேல கிளிக் பண்ணுங்க. உடனே ஒரு சின்ன மெனு ஓபன் ஆகும். இப்போ பின் திஸ் ஆப், ஓகேங்களா, பின் திஸ் ஆப்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஓகேன்னு நம்ம கொடுத்துறோம். இப்போ ஓபன் பண்ண இந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகுமே ஒழிய நீங்க ஹோம் பட்டனோ ரீசன்ட் பட்டனோ மற்ற எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் சரி, லெஃப்ட் ரைட் எதை பிரஸ் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ண யூடியூபை தவிர வேற எங்கேயுமே வராது. ஓகேங்களா, யூடியூப் மட்டும் தான் பார்க்கவே முடியும். சரி, ஓகே, நீங்க கொடுத்த நபர் யூடியூபை பார்க்கணும்னாரு, அவர் பார்த்துட்டு கொடுத்துட்றாருங்க. சரி, நம்மளே அதை எப்படி நம்ம அன்பின் பண்றது, நார்மலா எப்படி கொண்டு வரதுன்னா ரீசன்ட் பட்டனையும் பேக் பட்டனையும் ஒரே டைம் பிரஸ் பண்ணுங்க, உடனே அன்பின் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ அன்பின் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா சில மொபைலில் அன்பின் பண்ணும் பொழுது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ பேட்டர்ன் லாக்கோ கேட்கும், அதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அன்பின் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது, அதை நம்ம பார்ட் 2ல் சொல்லுவோம். ஏன்னா டைமும் அதிகமானதுனால இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோவில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.